Welcome to this maths class. 6th standard second chapter lines and anglesல 2.7 rotating arms தான் லேர்ன் பண்ண போகிறோம். இப்போது ரெண்டு பேப்பர் ஸ்ட்ராஸும் ஒரு பேப்பர் கிளிப்பும் எடுத்துக்கிடணும். இந்த ஃபோல்ட் ஆகிருக்கிற பேப்பர் கிளிப்பை நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி இந்த பேப்பர் கிளிப்போட ஒரு எண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராவும் இன்னொரு எண்டில் வந்து இன்னொரு ஸ்ட்ராவும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கிடணும். இப்போ நமக்கு வந்து ரொட்டேட்டிங் ஆர்ம் ரெடி ஆயிரும். இப்போ இந்த பேப்பர் கிளிப்பையும் இந்த பேப்பர் ஸ்ட்ராஸையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் மேக் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய ரொட்டேட்டிங் ஆர்ம்ஸ் எடுத்துகிட்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் மேக் பண்ணிவிட்டு அதை சூப்பர் இம்போஸ் பண்ணி எது ஸ்மாலஸ்ட் எது கிரேட்டஸ்ட் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாசிங் த்ரூ எ ஸ்லிட். இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்கிற ஃபியூ ரொட்டேட்டிங் ஆர்ம்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிடணும். இப்போ இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது இந்த ரொட்டேட்டிங் ஆர்ம்ஸை ரொட்டேட் பண்ணக்கூடாது, இருக்கிற ஆங்கிள்ஸை அப்படியே வச்சுக்கிடணும். நம்மக்கிட்ட டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வந்துட்டு ஃபியூ ஆர்ம்ஸ் இருக்குது. இப்போ இதில் ஏதாவது ஒரு ஆர்ம் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு கார்ட்போர்டில் வந்து இந்த ஆர்மை வந்து ப்ளேஸ் பண்ணணும். இதை ட்ரேஸ் பண்ணி இல்லை ட்ரா பண்ணி இந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஒரு ஸ்லிட்டு கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற ஃபியூ ரொட்டேட்டிங் ஆர்ம்ஸை நம்ம ஷஃபில் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது கார்ட்போர்ட் மேலே இருக்கிற ஸ்லிட்டில் எந்த ரொட்டேட்டிங் ஆர்ம் வந்து பாஸ் த்ரூ ஆகுதுங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொரு ரொட்டேட்டிங் ஆர்மாக எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரொட்டேட்டிங் ஆர்மை வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோம். இதில் ஒரு பக்கம் ஃபிட் ஆகிருக்கு, இன்னொரு பக்கம் ஃபிட் ஆகலை. அதாவது இந்த ஸ்லிட்டோட ஆங்கிள் நம்ம ஃபிக்ஸ் பண்ண ரொட்டேட்டிங் ஆர்மோட ஆங்கிளை விட கிரேட்டராக இருக்குது. அதனால் இது பாஸ் த்ரூ ஆகலை. நெக்ஸ்ட் இன்னொரு ஆர்ம் எடுத்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் கார்ட்போர்ட் ஸ்லிட்டில். இப்போ இங்கே வந்து ஒரு ஆர்ம் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இன்னொரு ஆர்ம் ஃபிக்ஸ் ஆகலை. ஸ்லிட்டோட ஆங்கிள் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண ரொட்டேட்டிங் ஆர்மோட ஆங்கிளை விட இங்கே வந்து லெஸ்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரொட்டேட்டிங் ஆர்மை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதில் வந்து ஃபிட் ஆகிக்குது. இங்கே வந்து ஸ்லிட்டோட ஆங்கிளும் ரொட்டேட்டிங் ஆர்மோட ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிற ரொட்டேட்டிங் ஆர்ம் தான் இந்த ஸ்லிட் வழியாக பாஸ் த்ரூ ஆகுது. ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலே இது வந்து பாஸ் த்ரூ ஆயிரும். ஆனால் ஒன்று மட்டும் ரிமெம்பர் பண்ணிக்கணும், இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம ஸ்லிட் மேக் பண்ணுறதுனால பாஸ் த்ரூ ஆகிற ஆர்மோட லென்த்து வந்து இந்த ஸ்லிட்டில் இருக்கிற ஆர்ம்ஸோட லென்த்தை விட அதிகமாக இருந்தால் பாஸ் த்ரூ ஆகாது. ஆனால் ஆங்கிள்க்கும் லென்த் ஆஃப் த ஆர்ம்ஸுக்கும் எந்த ரிலேஷனும் கிடையாது. அதை ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஒரு குட்டி பையன் வந்து ஒரு ரொட்டேட்டிங் ஆர்ம் எடுத்துகிட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணுறான். ரெடியூஸ் திஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு பொண்ணு வந்து சிசர் வச்சு அந்த ஸ்ட்ராவோட லென்த்தை வந்து இது கட் பண்ணுறா. அப்போ இது என்னாகும்? அந்த ஆர்மோட லென்த்து மட்டும்தான் கட் ஆகும். ஆங்கிள் ரெடியூஸ்ன்னு சொல்கிறா. இது கரெக்டாக? அதாவது லென்த்தை கட் பண்ணாலும் ஆங்கிள் வந்து மாறாமல் அப்படியே தான் இருக்கும். அப்போ அவன் சொல்கிறான் த ஆங்கிள் இஸ் ஸ்டில் த சேம் அப்படின்னு சொல்கிறான். கிளிப்பை யூஸ் பண்ணி ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ஆங்கிள் வந்து ரெடியூஸ் ஆகும். லென்த்தை கட் பண்ணுறதுனால ஆங்கிள் வந்து ரெடியூஸ் ஆகாது. ஆர்மோட லென்த்தை வந்து கட் பண்ணுறதுனால ஆங்கிள் வந்து ரெடியூஸ் ஆகாது அப்படிங்கிறத இது மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 2.8 ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். இப்போ அகெயின் நம்ம வந்து வித்யா வந்து புக் கவரை வந்து ஓப்பன் பண்ணுற டிஃப்ரெண்ட் சீனரியை வந்து அப்சர்வ் பண்ணலாம். இப்போது வித்யா வந்து டேபிள் மேலே ஹாஃப் டர்ன் எடுக்கிறான்னு வச்சுக்கலாம். அந்த புக்கை அதாவது டேபிள் மேலே வச்சு புக் கவரை ஓப்பன் பண்ணுறா அப்படின்னா இப்போது இந்த ஆங்கிள் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த ஆர்ம்ஸ் மேக் பண்ணுற ஆங்கிள் அப்சர்வ் பண்ணுங்கள். சப்போஸ் இது வந்து ஓன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆர்ம்ஸ் வந்து மேக் பண்ணுற ஆங்கிளை வந்து நோட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேலே இருக்கும். அதை தான் நம்ம ஸ்ட்ரைட் ஆங்கிள் சொல்லுவோம். இதுதான் என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ரைட் ஆங்கிள் சொல்லுவோம். இப்போது இந்த லைனில் பாருங்கள், ஃபிகர் 2.11 இங்கே வந்து வெர்டெக்ஸ் இருக்குது, ஏங்கிற பாயிண்ட், பிங்கிற பாயிண்ட். இப்போது இந்த ஓபிங்கிற ஆர்ம் வந்து ஓஏக்கு வரக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேலே இருக்குது. அதுதான் நம்ம ஸ்ட்ரைட் ஆங்கிள் சொல்லுவோம். சப்போஸ் வித்யா கையில் புக்கை ஹோல்டு பண்ணி எழுத போகிறான்னு வச்சுக்கலாம். அப்போது அவள் புக்கோட கவரை வந்து ஒரு ஃபுல் டர்ன் எடுத்து இந்த பக்கம் வைக்கணும்.
அதாவது சப்போஸ் இதுதான் புக்கோட கவர் இது மேலே தான் இருக்குது. இப்போ அதை வந்து ஃபுல் டர்ன் எடுத்து இந்த பக்கம் வைக்கணும். அதுவே டேபிள் மேலே இருக்கிறதா இருந்தால், இப்போ இதுதான் புக் அப்படின்னா, இது வந்து கவர் டர்ன் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா, ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? ஹாஃப் டர்ன் கிடைக்குது. இது வந்து ஃபுல் டர்ன், இது வந்து ஹாஃப் டர்ன். Let us consider a straight angle AOB. இப்போ வந்து AOB இந்த ஆங்கிளை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆங்கிள் AOB. Observe that any ray OC divides it into two angles. இப்போ OC அப்படிங்கிற ரே வந்து கன்சிடர் பண்ணலாம். எனி ரே இது வந்து ஆங்கிள் AOBயை வந்து ஆங்கிள் AOC ஆங்கிள் COB அப்படின்னு ரெண்டாக வந்து பிரிக்குதுன்னு வச்சுக்கலாம். அதுதான் இந்த ஃபிகரில் கொடுத்துருக்காங்க. ஓசிங்கிற ரே வந்து ஏஓபிங்கிற ஆங்கிளை வந்து ஆங்கிள் ஏஓசியாகவும் ஆங்கிள் சிஓபியாகவும் செப்பரேட் பண்ணுது. திஸ் இஸ் ஆங்கிள் ஏஓபி, திஸ் ஆங்கிள் சிஓபி. Is it possible to draw OC such that the two angles are equal to each other in size? இப்போ இந்த ஓசிங்கிற ரேயை வந்து இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக கிடைக்கிற மாதிரி ட்ரா பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு ரெக்டாங்குலர் பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கிடணும். அதில் ஒரு சைடில் இந்த பக்கமாக ஏஓபி அப்படிங்கிற ஸ்ட்ரைட் ஆங்கிளை வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போது நம்ம இதை வந்து ஃபோல்டு பண்ணி ஒரு க்ரீஸ், அதாவது லைன் மார்க் மேக் பண்ணணும். அது வந்து ஓ வழியாக பாஸ் த்ரூ ஆகிற மாதிரியும் இந்த ஏஓபிங்கிற ஆங்கிளை 2 ஈக்குவல் ஆங்கிள்ஸாக டிவைட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணணும். இது எப்படி பண்ணுறது? இப்போது அந்த ஓஏங்கிற ஆமும் ஓபிங்கிற ஆமும் ஓவர்லேப் ஆகிற மாதிரி இந்த பேப்பரை வந்து ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு க்ரீஸ் கிடைக்கும். ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா கிடைச்ச க்ரீஸையும் இந்த ஃபார்மான ஆங்கிள்ஸையும் இப்போ அப்சர்வ் பண்ணணும். இப்போ கிடச்சிருக்கிற 2 ஆங்கிள்ஸையும் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் நம்ம எப்படி சொல்கிறது? இது சூப்பர் இம்போஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ண முடியுமா? ஓஏங்கிற ஆமையும் ஓபிங்கிற ஆமும் ஓவர்லேப் ஆகிற மாதிரி இந்த க்ரீஸ் வழியாகவே ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ஓவர்லேப் ஆகி சூப்பர் இம்போஸ் ஆகி 2 ஆங்கிளும் ஈக்குவல்னு கிடச்சிரும். இந்த 2 ஆங்கிள்ஸையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரைட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, ஈக்குவலாக வந்து ஒரு லைன் வந்து அதை டிவைட் பண்ணுது அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரைட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஒரு ஸ்ட்ரைட் லைனில் வந்து 2 ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கும். இப்போ இந்த பிக்சரில் இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது. இந்த ஆங்கிள் வந்து லெஸ் தேன் 90 டிகிரி. இது வந்து அக்யூட்னு சொல்லுவாங்க, அக்யூட் ஆங்கிள் சொல்லுவாங்க. இது வந்து கிரேட்டர் தேன் 90 டிகிரி, இது அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கிள் வந்து சொல்லுது ஒய் ஷுடன்ட் யூ ஆர்கியூ வித் எ 90 டிகிரி ஆங்கிள் அப்படின்னு கேட்குது. அதுக்கு வந்து இந்த ஆங்கிள் சொல்லுது பிகாஸ் தே ஆர் ஆல்வேஸ் ரைட். ஒரு ஹியூமரஸ் வேல சொல்லுது. அது வந்து ரைட்டாக இருக்கிறதுனால ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுது. இஃப் எ ஸ்ட்ரைட் ஆங்கிள் இஸ் ஃபார்ம்ட் பை half of full tan, how much of a full tan will form a right angle? இப்போ வந்து இது வெர்டெக்ஸ் ஓன்னு எடுத்துக்கலாம். ஃபுல் டர்ன்னா என்னது? இது ஃபுல்லாக வந்து இங்கே வரைக்கும். ஹாஃப் டேன் அப்படின்னா என்னது? ஸ்ட்ரைட் ஆங்கிள் இல்லையா? இது வந்து ஹாஃப் டேன் எடுக்கும். ஹாஃப் ஆஃப் ஹாஃப் டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆங்கிள் மட்டும். ஹவு மச் ஆஃப் எ ஃபுல் டர்ன் வில் ஃபார்ம் ஏ ரைட் ஆங்கிள்? இப்போ இந்த ஃபுல் டர்னில் இந்த போர்ஷன் வந்து எவ்வளவு அப்படின்னா குவார்ட்டர். ஸோ குவார்ட்டர் ஆஃப் எ ஃபுல் டர்ன் வில் ஃபார்ம் எ ரைட் ஆங்கிள். ஃபுல் டர்னில் வந்து குவார்ட்டர் தான் வந்து என்னது ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணும். இந்த ரைட் ஆங்கிள் அப்படிங்கிறது வந்து எல் ஷேப்பை வந்து ரிசம்பிள் ஆகும். இது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிளில் வந்து எக்ஸாக்டாக ஹாஃப் ஆஃப் த ஆங்கிள். இந்த 2 லைன்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, இது ரைட் ஆங்கிளில் மீட் பண்ணுது. இந்த 2 லைன்ஸையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிகர் இட் அவுட். ஃபர்ஸ்ட் கொஷின், ஹவு மெனி ரைட் ஆங்கிள்ஸ் do the windows of your classroom contain?
உங்கள் கிளாஸ் ரூமில் விண்டோவில் எத்தனை ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கும்? ஒவ்வொரு விண்டோலையும் 4 ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கும். இப்போ அந்த விண்டோவோட டிசைனை பொறுத்து தான் ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கும், அதிகமாகவும் இருக்கலாம். அது உங்கள் கிளாஸ் ரூமில் வந்து எத்தனை ரைட் ஆங்கிள் அப்படிங்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணி எழுதணும். There are 4 right angles in every window of our classroom. Do you see other right angles in your classroom? கிளாஸ்ரூமில் வேறு எதுலெல்லாம் ரைட் ஆங்கிள் நம்ம பார்க்க முடியும்? Yes, we can also see right angles in door, table, chair, blackboard, duster, books. இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அந்த கார்னரில் வந்து ரைட் ஆங்கிள்ஸ் வந்து இருக்கும். செகண்ட் கொஷின், join A to the other grid points in the figure by a straight line to get a straight angle. What are all the different ways of doing it? இந்த ஏபிங்கிற ஸ்ட்ரைட் லைனை நம்ம வந்து மற்ற கிரிட் பாயிண்ட்ஸோட ஜாயின் பண்ணணும். அது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிளாக கிடைக்கணும். ஸோ இதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இதை சீன் மார்க் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. இப்போது இந்த 2 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி இங்கே சீன் மார்க் பண்ணிவிட்டு இது ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் மேக் பண்ணுது. இப்போது இந்த 3 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு இதை சீன் மார்க் பண்ணோன்னா இதுவும் ஸ்ட்ரைட் ஆங்கிள் தான். நெக்ஸ்ட் ஃபிகர், இப்போ இதில் வந்து எதை பாசிபிள் வேஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஜாயின் பண்ணி இதை சீன் வச்சுட்டு ஸ்ட்ரைட் ஆங்கிள் மேக் பண்ணலாம். இந்த 2 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி இதை சீன் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் ஆங்கிள் மேக் பண்ணலாம். இது ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள், இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள். தேர்ட் ஒன், now join A to other grid points in the figure by a straight line to get a right angle. What are all the different ways of doing it? ஏங்கிற பாயிண்ட்டை வந்து அதர் கிரிட் பாயிண்ட்ஸோட ஒரு ஸ்ட்ரைட் லைனால் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கிடணும். இதை வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணுற மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள், இது நம்ம சீன் நேம் பண்ணிக்கலாம் அந்த பாயிண்ட்டை. ஸோ இங்கேயும் ஒரு ரைட் ஆங்கிள் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து டி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆங்கிள் எதெல்லாம்? ஆங்கிள் சிஏபி அண்ட் ஆங்கிள் பிஏடி, இந்த ரெண்டும் ரைட் ஆங்கிள் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட், இப்போ ஏங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து மற்ற கிரிட் பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கணும். நான் இந்த ஹாஃபாக டிவைட் பண்ணுற மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்டை சீன் வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஹியர் ஆல்சோ ரைட் ஆங்கிள் கிடைக்கும். இதை டீன்னு வச்சுக்கலாம். ஸோ என்னென்ன ஆங்கிள்லாம் கிடைக்கும் ரைட் ஆங்கிள்? ஆங்கிள் சிஏபி அண்ட் ஆங்கிள் பிஏடி. ஃபோர்த் ஒன், கெட் ஏ ஸ்லாண்டிங் க்ரீஸ் ஆன் த பேப்பர். இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லாண்டிங் க்ரீஸ் மேக் பண்ணிக்கணும். Now try to get another crease that is perpendicular to the slanting crease. இப்போ another crease வந்து perpendicular to that வந்து மேக் பண்ணிக்கிடணும். A, how many right angles do you have now? Justify why the angles are exact right angles. இப்போ எத்தனை ரைட் ஆங்கிள்ஸ் கிடைக்கும் நமக்கு? இப்போது இந்த 2 க்ரீஸ்க்கும் இடையில வந்து இது ஒன்று, another one, here one, another one. ஸோ எத்தனை ரைட் ஆங்கிள் இருக்குது? 4 ரைட் ஆங்கிள்ஸ் இருக்குது. ஸோ we have 4 right angles. எதனால் exact right angles கிடைக்குது? Since both creases are perpendicular, the angles formed by the creases are right angles. 2 creasesமே perpendicular creasesங்கிறதுனால அது ஃபார்ம் பண்ணுற எல்லா ஆங்கிளுமே ரைட் ஆங்கிளாக இருக்கும், எக்ஸாக்ட் ரைட் ஆங்கிளாக இருக்கும். நெக்ஸ்ட் பி, describe how you folded the paper so that any other person who doesn't know the process can simply follow your description to get the right angle. இப்போது இந்த ப்ராசஸே தெரியாத ஒருத்தருக்கு நீங்கள் எப்படி வந்து இந்த 4 ரைட் ஆங்கிள்ஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டேக் ஏ ஸ்கொயர் பீஸ் ஆஃப் பேப்பர். ஒரு ஸ்கொயர் பீஸ் ஆஃப் பேப்பரை வந்து எடுத்துக்கிடணும். ஃபோல்ட் ஒன் கார்னர் டு த ஆப்போசிட் கார்னர் டு மேக் ஏ டயகனல் க்ரீஸ். ஒரு கார்னரையும் அதோட ஆப்போசிட் கார்னரையும் டச் பண்ணுற மாதிரி ஹோல்டு பண்ணி ஒரு டயகனல் க்ரீஸ் வந்து மேக் பண்ணணும். அன்ஃபோல்ட் த பேப்பர், பேப்பரை அன்ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போது
Fold the unfolded corners to touch the diagonal crease. Unfolded corners வந்து அந்த diagonal crease மேக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை டச் பண்ணுற மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணணும். You will get 4 right angles between 2 intersecting perpendicular creases. இப்போ 4 right angles 2 intersecting perpendicular creases இடையில கிடைச்சிடும். Classifying angles. Angles வந்து 3 groups-ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் செகண்ட் குரூப்பில் வந்து எல்லாமே ரைட் ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க. ரைட் ஆங்கிள்ஸ். ஃபஸ்ட்டு குரூப்பில் நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா எல்லா ஆங்கிளுமே ரைட் ஆங்கிளை விட லெஸ் தெனாக இருக்குது. அப்படி இல்லைன்னா லெஸ் தென் குவார்ட்டர் டன், அதாவது இது ரைட் ஆங்கிள், இது வந்து குவார்ட்டர் டன் கூட சொல்லுவோம். இந்த குவார்ட்டர் டன் ஆங்கிளை விட எல்லாமே லெஸ் தெனாக இருக்குது. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்யூட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். தேர்ட் குரூப்பில் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா எல்லா ஆங்கிளுமே ரைட் ஆங்கிளை விட கிரேட்டராக இருக்குது, ஆனால் ஸ்ட்ரைட் ஆங்கிளை விட லெஸ்ஸனாக இருக்குது. இது வந்து குவார்ட்டர் டர்னை விட அதிகமாக இருக்குது, ஆனால் ஹாஃப் டர்னை விட கம்மியாக இருக்குது. அதாவது குவார்ட்டர் டர்னை விட அதிகமாக இருக்குது, ஹாஃப் டர்னை விட கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்டியூஸ் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். Figure it out. Identify acute, right, obtuse and straight angles in the previous figures. First groupல இருக்கிற ஆங்கிள்ஸ்லாம் வந்து acute angles. செகண்ட் குரூப்பில் இருக்கிறது ஃபுல்லாக ரைட் ஆங்கிள்ஸ். தேர்ட் குரூப்பில் இருக்கிறது ஃபுல்லாக அப்டியூஸ் ஆங்கிள். ஸ்ட்ரைட் ஆங்கிள்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை. ஸ்ட்ரைட் ஆங்கிள்ஸ்னால் இதுதான் ஸ்ட்ரைட் ஆங்கிள், இந்த மாதிரி எதுவும் இந்த குரூப்பில் இல்லை. செகண்ட் கொஷின், மேக் எ ஃபியூ அக்யூட் ஆங்கிள்ஸ் அண்ட் எ ஃபியூ அப்டியூஸ் ஆங்கிள்ஸ், ட்ரா தம் இன் டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸ். ஃபியூ அக்யூட் ஆங்கிள்ஸும் அப்டியூஸ் ஆங்கிள்ஸும் ட்ரா பண்ணணும். ட்ரா தம் இன் டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், இந்த பொசிஷன் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரா பண்ணணும். அக்யூட் ஆங்கிள்ஸ் வந்து 3 அக்யூட் ஆங்கிள்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கிறோம். இது லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கும். எல்லா ஆங்கிளுமே லெஸ் தென் 90 டிகிரி ஆர் லெஸ் தென் குவார்ட்டர் டன். நெக்ஸ்ட் அப்டியூஸ் ஆங்கிள்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கிறோம். இது கிரேட்டர் தென் ரைட் ஆங்கிளாக இருக்கணும், ஆனால் லெஸ் தென் ஸ்ட்ரைட் ஆங்கிளாக இருக்கணும். இதுவும் கிரேட்டர் தென் ரைட் ஆங்கிள் அண்ட் லெஸ் தென் ஸ்ட்ரைட் ஆங்கிள். தேர்ட் ஒன்றும் கிரேட்டர் தென் ரைட் ஆங்கிள் அண்ட் லெஸ் தென் ஸ்ட்ரைட் ஆங்கிள். தேர்ட் கொஷின், do you know what the words acute and obtuse mean? Acute means sharp and obtuse means blunt. Why do you think these words have been chosen? An acute angle is narrow and sharp. இப்போ acute angle எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ப் இதாக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு அக்யூட்னு நேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்டியூஸ் ஆங்கிள் இஸ் வைட் அண்ட் ரவுண்டட். இப்போ வந்து அப்டியூஸ் ஆங்கிள் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லாமல் பிளண்ட்டாக இருக்கும். Why do you think these words have been chosen? Because their literal meanings match the shapes of the angles. The literal meanings வந்து இந்த ஆங்கிள்ஸோட ஷேப்ஸ்க்கு வந்து மேட்ச் ஆனதுனால இந்த வேர்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் அக்யூட் ஆங்கிள்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபிகர்ஸ் பிலோ. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இதில் எத்தனை அக்யூட் ஆங்கிள் இருக்குது அப்படின்னா 1, 2, 3 இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் அக்யூட் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ செகண்ட் ட்ரையாங்கிளை கவுண்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இருக்குது. 12 அக்யூட் ஆங்கிள்ஸ் இருக்குது. இப்போ தேர்ட் ட்ரையாங்கிளை வந்து கவுண்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20,
21. ஸோ இங்கே எத்தனை இருக்குது? 21 இருக்குது. இப்படி ஆங்கிள் வந்து மார்க் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லைனா இந்த ட்ரையாங்கிள்குள்ளே எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணிவிட்டு இன்ட்டு 3 பண்ணாலும் நம்பர் ஆஃப் அக்யூட் ஆங்கிள்ஸ் கிடச்சிடும். What will be the next figure and how many acute angles will it have? Do you notice any pattern in the numbers? இப்போ நெக்ஸ்ட் ஃபிகர் என்னவா இருக்கும், அதில் எத்தனை அக்யூட் ஆங்கிள்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஏதாவது பேட்டர்ன்ஸ் வந்து நம்பர்ஸில் வந்து நோட்டீஸ் பண்ண முடியுதான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கணும். அதுக்குள்ளே இன்வெர்ட்டடாக ஒரு ட்ரையாங்கிள் மார்க் பண்ணணும். தென் அதுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள், தென் உள்ளே ஒரு இன்வெர்ட்டடாக ஒரு ட்ரையாங்கிள். இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஷேப்பாக இருக்க முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, செகண்ட் வந்து ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே இன்வெர்ட்டடாக ஒன்று இருக்குது, தேர்டில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் இன்வெர்ட்டடாக ஒன்று, தென் ஸ்ட்ரைட்டாக ஒன்று. ஸோ இங்கே வந்து ட்ரையாங்கிள் இன்வெர்ட்டடாக, தென் ஸ்ட்ரைட், தென் இன்வெர்ட்டடாக வரும். இப்போ நம்ம வந்து ஆங்கிள்ஸ் வந்து மார்க் பண்ணணும். ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் 3 அப்படின்னா எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்போ 10 into 3 30 ஆங்கிள்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் அக்யூட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 30 நமக்கு கிடைக்குது. டு யூ நோட்டீஸ் எனி பேட்டர்ன் இந்த நம்பர்? இப்போ ஃபஸ்ட்டு வந்து 3 இருக்குது, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 12 இருக்குது, நெக்ஸ்ட் 21 30 இருக்குது. இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கு? 3 + 9 12, 12 + 9 21, 21 + 9 30. இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ the number of acute angles in the successive figure is 9 more than in the previous one. ஒவ்வொரு ப்ரீவியஸ் ட்ரையாங்கிளை விட 9 அக்யூட் ஆங்கிள்ஸ் வந்து அதிகமாக அடுத்து வர ட்ரையாங்கிளில் இருக்குது அப்படிங்கிற பேட்டர்ன் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ வர நம்ம 2.7 and 2.8 ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.